ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஒரு சிட்டிக்குள்ளே வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்தது வந்து இது. ஃபஸ்ட்டு 15 days வந்துட்டு அது வித்துடலாமான்னு தோன்ற அளவுக்கு பயமாக இருந்துச்சு. பிகாஸ் காஃபி வீணாக போகாது. வி நோ ஹவு டு ஹேண்டில் பீப்புள், எப்படி சப்ளையர்ஸ்லேருந்து எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும், ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணணும், அந்த ரொட்டீன்ஸ் அப்படிங்கிறது. ஒரு இஸ்லாமிக் கம்யூனிட்டியில் எப்படி வந்துட்டு இது மாதிரி அது அவளுடைய ப்ரொஃபஷன். பார்க்குறவங்க கண்ணு மட்டும்தான். பொண்ணை வந்துட்டு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து வளர்க்குற இவங்களுக்கு திருமணமே ஆகாது, இந்த மாதிரியான சாபங்களை கூட நாங்கள் வாங்கியிருக்கோம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் ஜுலேகா மஜீத். பேசிக்காக நான் ஒரு ஆர்கிடெக்ட். அதுதான் என்னுடைய ஒரிஜினல் ப்ரொஃபஷன் அண்ட் மை பேஷன் எல்லாமே. ஆனால் பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஐ ஸ்டார்டட் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ், ப்ரெஸ்டீஜியஸ் ஃப்ரான்ச்சைஸ். அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸாக வந்துட்டு எஸ்கேஎம் பூர்ணா இட் கேம் ஆன் த வே. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. நிறைய கமெண்ட்ஸ், ஒரு ஆர்கிடெக்டுக்கு எதுக்கு வந்துட்டு மீட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஒரு நார்மலான ஒரு மீட் ஸ்டோர் இல்லை. இட் இஸ் எ ஸ்பெஷலைஸ்டு டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ், ஹைஜீனிக் மீட் ஸ்டோர். சில்டு சிக்கன் சர்வ் பண்ணுறோம் இதில். ஸோ இப்போதைக்கு என்னுடைய ஐடென்டிட்டி இன் தஞ்சாவூரில் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் அண்ட் ஆல்சோ என் என்டர்பிரனர். ஓகே, சூப்பர் மேம். எத்தனை வருஷமாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய இந்த ஜேர்னி? படித்து முடித்து ஜாப் ஸ்டார்ட் பண்ணி 29 years கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த அக்டோபரோட. ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் ஐம் கம்ப்ளீட்டிங் 29 years. ஆர்கிடெக்சர் படிச்சிருந்த ஆர்கிடெக்டாக என் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தாலும் எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு பெரிய மோகம் அது மேலே. அதாவது வெறுமனே பேப்பரில் பண்ணுற எல்லாத்தையும் வந்துட்டு கட்டிடமாக பார்க்குறதுக்கு ஆசை, அதை கூட நின்று பார்க்க ஆசை. ஸோ அதனால் இந்த ஃபீல்டில் வந்து ஐ பிக்ட் அப் எம்என்சிஸ் லைக் ஹுண்டாய், அன்சால்டோ எனர்ஜியா, தென் லேண்டிங் இன் அப்ராட் துபாய். பெரிய பெரிய பேனர்ஸில் வந்துட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ எக்ஸப்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், நான் இதில் எல்லா ஃபீல்டையுமே வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் டச் பண்ணுங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய திருப்தி மட்டும் இல்லை, எனக்கு பெருமையும் கூட. பிகாஸ் என்னால் வந்து காஸ்ட் கண்ட்ரோல், பிளானிங்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அதில் டச் பண்ண முடியும். ஸோ அதோடைய இதாக தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு 5 yearsஸாக வந்துட்டு முயற்சி பண்ணேன். ஆனால் தைரியம் வரலை. பிகாஸ் இட் இஸ் நீட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம். இப்போ தஞ்சை இன்ஃப்ரா அப்படிங்கிறதுல பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு ஒரு லே அவுட்டில் வில்லாஸ் கட்டி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரொம்ப நாள் கனவான கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே வந்துட்டு அடி எடுத்து வச்சுருக்கேன். இது என்னுடைய 29 years ஆஃப் ஜேர்னி இன் ஆர்கிடெக்சர் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ரொம்ப நல்லாவே போகுது. வித் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் அல்லா நல்லாவே போயிட்டுருக்கு. பட் இது சும்மா ஒரு பேஷனாக தான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் ஆரம்பித்தேன். அது சக்ஸஸ் ஆகணும்னு கூட நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கும் பெருசாக கிச்சனுக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. நான் ஒரு சுமாரான குக். ஆனால் நான் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் பர்சனாலிட்டி. மேபி அது ஜெனட்டிக்காக எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்திருக்கலான்னு நினைக்கிறேன் நேற்று. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் ஒரு பெரிய சக்ஸஸாகவே இதானது. இன்றைக்கி வந்துட்டு மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்னு ஃபுல்லாக சொல்லாமல் MCH அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்தது. பிகாஸ் வி சர்வ் ஆத்தென்டிக் ஃபில்டர் காஃபிங்க. ஸோ இங்கே இப்போ எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மீட்டிங், ஸ்டூடெண்ட்ஸ் செமினார், எங்கள் காஃபி ஷாப்லேருந்து தான் காஃபி போகுது. ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து எங்ககிட்ட மார்னிங்கே எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துடும். வி கோ அண்ட் டெலிவர் இட். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்விக்கின்னு சொன்னிட்டோ பர்சனல் டெலிவரிஸும் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய விஐபியோட வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அண்ட் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்குன்னு சர்வ் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் ஆன் ஸ்டோர் ஆக்டிவிட்டி. இதோட சக்ஸஸாக நான் இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் இதே மாதிரி. பட் லெட் அஸ் கிரியேட் எ பேனர் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் வந்து பார்ட்னர்ஷிப் தான். என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் முத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஹீ இஸ் எ செஃப், ஹீ ஒர்க்ஸ் இன் அப்ராட். மணி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் 2 பேரும் சேர்ந்து. பட் ஐ ரன் த ஷோ. ஸோ முத்து வந்துட்டு சரி நம்மளே பிராண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் காஃபி ஷாப்புக்காக இடம் தேடும் போது இந்த எஸ்கேஎம் பூர்ணா ஹைஜீனிக் மீட் ஸ்டோர் வந்தது த்ரூ ஒன் ஆஃப் மை சப்ளையர். நட்டு நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏன் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அட் ஒன் பாயிண்டில் வந்து சரி ஓகே லெட்டஸ் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு தான் எஸ்கேஎம் பூர்ணா. ஃபஸ்ட்டு 15 days வந்துட்டு அது வித்துடலாமான்னு தோன்ற அளவுக்கு பயமாக இருந்துச்சு. பிகாஸ் காஃபி வீணாக போகாது, ஆனால் சிக்கன் வீணாயிடும், லாஸ் இன்கர் ஆகும்ட்டு. பட் ஏதோ ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன், இல்லை ஒரு 6 மாதம் வி ஹாவ் டு ட்ரைன்னு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சோடனே இட் ஸ்டார்டட் டர்னிங் இன் டு ஃபேவர்.
இப்போ நான் இட் இஸ் ஒன்லி த செகண்ட் மந்த், பட் வி ஆர் சீயிங் த சக்ஸஸ் ஃபேஸ். நோ லாஸ் அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் செகண்ட் மந்த்லேயே. இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்க்கு இங்கே சப்ளை கொடுக்குறோம். நாட் ஒன்லி டைரெக்டாக கன்சியூமர்ஸ் மட்டும் மீட் பண்ணாமல் ஹோட்டல்ஸ்லேயும் சப்ளை கொடுக்குறோம். இப்போ அங்கே ஹோட்டல்ஸிலோட டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களுடைய ஹோட்டல் சர்க்கிள்ஸ் வந்து பெருசாகுது. எம்எம்டி கிராண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ் இப்போ வந்து டெய்லி மார்னிங் ஒரு 9 o'clock அவங்களுக்கு போயிடும். அண்ட் ஸ்லோலி எங்களுடைய சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஐம் ஹாப்பி ஃபார் தட். தோற்று போய்டும் நினச்ச இடத்துல திரும்ப சக்ஸஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாஃபு கிட்டத்தட்ட 8 பேர் இந்த 2 ஸ்டோர்லேயே வேலை பார்க்குறாங்க. தி ஒர்க் ஆன் ஷிஃப்ட்ஸ். பிகாஸ் தஞ்சாவூருடைய எர்லி மார்னிங் காஃபி ஒரு இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் அட் 5 o'clock. அண்ட் லேட் நைட் ஆஃப்டர் 11க்கு காஃபி வேணும்னாலும் தட் வில் பி அவைலபிள். 10 மணிக்கு க்ளோஸ் ஆகிற ஸ்டோர்ஸ்க்கு நடுவில் 11:30க்கு காஃபி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் சிக்கன் ஷாப்ஸும் அப்படி தான். இங்கே எல்லோரும் ஒரு 8 மணிக்கு திறந்து ஒரு 11:30 மணிக்கு மூடிட்டு போயிடுவாங்க. ஆனால் 7 o'clock திறந்து டோர் டெலிவரியாகவே அப் டு 1 o'clock ஆஃப்டர்நூன். அகைன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 o'clock டு நைட் 9 o'clock. ஸோ எனி டைம் நீங்கள் ஒர்க் முடிச்சு வரும்போது கூட எனக்கு இங்கே போனால் சிக்கன் அவைலபிளாக இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ் அண்ட் டெண்டராக சில்டு சிக்கன், வெரி ஹைஜீனிக் அப்படிங்கிறது. திஸ் ஜர்னி இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே மேம், இப்போ சில்டு சிக்கன் அப்படின்னு அடிக்கடி சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் இந்த சில்டு சிக்கன்னா என்ன மேம், அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சில்டு சிக்கன் அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் சில்டு சிக்கன், லைவ் சிக்கன். இப்போ வந்துட்டு மார்க்கெட்டில் 3 விதமான சிக்கன் இருக்குது. ஒன்று வந்து லைவ் சிக்கன். அது வந்து டைரெக்டாக கோழியை வந்து அந்த இடத்துலையே வந்துட்டு ஸ்லாட்டர் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட கொடுக்கறது. இன்னொன்று ஃப்ரோசன், பதப்படுத்தப்பட்டது. ஆஃப்கோர்ஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி டீப் ஃப்ரோசனுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதை வந்துட்டு லைக் 1 year வேலிடிட்டி பீரியட் அதில் எல்லாம் இருக்கும். லைவ் சிக்கனுக்கு வந்துட்டு வேலிடிட்டி ஒன்லி எ ஃபியூ ஹவர்ஸ். அது கட் பண்ணதுலேருந்து ஒரு 2 மணி நேரம் அது வெளியே இருந்தாலே அதில் பாக்டீரியா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். 6 மணி நேரம் வெளியே இருந்தால் புழு வந்துடும். ஃப்ரோசனில் இது வராது, ஏன்னா அது ஐஸ் கட்டியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு காலையில் 4 மணிக்கு எடுத்து வச்சா தான் உங்களால் 12 மணிக்கு குக் பண்ண முடியும். அதுவும் வாட்டரில் போட்டிங்கன்னா 10 மணிக்கு குக் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த சில்டு சிக்கன். சில்டு சிக்கனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு ஹைலி ஹைஜீனிக் மீட். லைவ் சிக்கன், ஃப்ரோசன், இது ரெண்டுத்தை விட ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக்னு பார்த்தீங்கன்னா சில்டு சிக்கன் தான். ஏன் இந்த சில்டு சிக்கனை, இது ப்ராசஸ் தான் அதுக்கு அந்த பேரை கொண்டு வந்திருக்கு. ஒரு சிக்கன் வந்துட்டு ஹலால் முறையில் ஸ்லாட்டர் பண்ணப்பட்டதுக்கப்புறமா இட் கோஸ் அண்டர் செவரல் வாஷ். இங்கே வந்து நெதர்லாண்டோடைய பொலிட்டரி சிஸ்டமோட அந்த ப்ராசஸை தான் வந்துட்டு எஸ்கேஎம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட சிக்கன் வந்துட்டு இவங்களுடைய ஓன் ஃபார்ம்லேருந்து வருது. தட் இஸ் த ஃபஸ்ட்டு திங். இந்த ஓன் ஃபார்மில் போது நேச்சுரலி தே ஆர் ஃபெட் வித்தவுட் ஆன்டிபயோட்டிக்ஸ். நார்மலாக சிக்கன் வந்துட்டு இப்போ ஒரு பண்ணையில் வளர்க்குறாங்கன்னா நிறைய கோழிங்களுக்கு நோய்வாய்ப்பட்டுடும், அது நஷ்டம். அதனால ஆன்டிபயோட்டிக்ஸை ஃபீட் பண்ணிவிடுவாங்க. அண்டு கழிவுகளை தான் வந்துட்டு பெரும்பாலும், ஏன்னா தீவனம் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய காஸ்ட். கழிவுகளும் அது கூடவே ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்து தான் வளர்க்கப்படுதுங்க கோழி. அண்ட் அதோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டிராய்டு இன்டெக்ஷன் இருக்குது லைவ் ஸ்டாக்கில். பட் இது எதுவுமே இதில் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் வெட்டினரிலி சர்டிஃபைட் அண்ட் வெட்டினரிலி சூப்பர்வைஸ்ட். இது ஸ்லாட்டருக்கு முன்னாடியும் பின்னாடியும் வெட்டினரி இன்ஸ்பெக்ஷன் நடந்ததுக்கு தான் இந்த கோழிங்க வருது. இது வந்து ஒரு செவரல் வாஷில் போகும். அந்த வாஷில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சில்டு சிக்கன் ப்ராசஸ்ங்கிறதே அந்த வாஷ் தான். அதில் வந்துட்டு இதில் இருக்க பிளட்டை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிடுவாங்க. when the blood is completely drain ஆகும்போது அங்கே பாக்டீரியல் growth வந்து அரெஸ்ட் பண்ணப்படும். எங்கே ஈரம் இருக்கோ அங்கே தான் பாக்டீரியா இருக்கும். அப்போ இதில் வந்து பாக்டீரியல் growthக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த செவரல் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து 0 degree ஆர் மேக்ஸிமம் டு -4 வரைக்கும் தான் அந்த சில்னஸில் இதை ஸ்டோர் பண்ணுவாங்க. இட் கம்ஸ் அண்டர் எ பேக் வித் 5 days வேலிடிட்டி. இது அதில் வேலிடிட்டி டேட் போடுறோம்னா இட் இஸ் ஆல்ரெடி சர்டிஃபைட் பை ஃபுட் சேஃப்டின்னு அர்த்தம். எனி டைம் ஃபுட் சேஃப்டி கேன் என்டர் அண்ட் தே கேன் இன்ஸ்பெக்ட் திஸ் ஒன். ஸோ சில்டு சிக்கனுங்கிறது வந்து இதுதான் ப்ராசஸ். அதில் இருக்க பிளட்டை வந்து ட்ரெயின் பண்ணி வந்து தே கோ அண்டர் எ செவரல் வாஷ். இவங்க வந்துட்டு நெதர்லாண்டோட ஒரு பொலிட்டரி சிஸ்டத்தோடைய இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இது பண்ணி பதப்படுத்தப்படலை, ஒரு சில்னஸில் மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் சில்டு சிக்கன், விச் ஷுட் நாட் கிராஸ் -4 degree Celsius. இப்போ எங்ககிட்டையும் சில்லர் யூனிட் வந்துட்டு அந்த -4 டெம்பரேச்சரில் வச்சுருப்போம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு இப்போ இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணுறது நாளைக்கு மார்னிங் வரும். மேக்ஸிமம் அதை வந்து 3 days மட்டும் தான் அதுக்குள்ளே கன்சியூம் பண்ணி முடிச்சிடுவோம். அப்படி இல்லைன்னா வி ஜஸ்ட் டிஸ்போஸ் இட். ஸோ சில்டு சிக்கன் அதனால தான் வந்துட்டு வி கீப் ரிப்பீட்டிங் இட் இஸ் ஹைஜீனிக். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அபவுட் எஸ்கேஎம் பூர்ணாவோட சிக்கன் என்னென்னா, இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆன்டிபயோட்டிக்காக இதில் கிடையாது. இட் அண்டர்கோஸ் the டெஸ்ட் எல்லாம் இது பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஆர் ஹலால் சர்டிஃபைட் அண்ட் ஹலால் சர்டிஃபிகேஷன் அண்டர்கோஸ் அக்ரிடியேஷன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்.
அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபுட் சேஃப்டி ஆத்தரைஸ்ட். இண்டிவிஜுவலாக, அதாவது எஸ்கேஎம் பூர்ணாக்கு ஃபுட் சேஃப்டி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நாங்கள் யார் ஸ்டோரை ரன் பண்ணுறோமோ நாங்களும் வந்து ஃபுட் சேஃப்டி அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் எனி டைம் தே கேன் விசிட் அவர் ஸ்டோர், தே கேன் இன்ஸ்பெக்ட் இட் அண்ட் செக் ஃபார் தட் ஹைஜீனிக் அண்ட் ஃபார் ஹெல்த். அவ்வளோதான். சில்டு சிக்கனுங்கிறது வந்து பெருசாக இல்லை. மக்கள் வந்து அந்த ஃப்ரோசனுக்கும் சில்டு சிக்கனுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கல. ஃப்ரோசன் சிக்கன் கெமிக்கலி ப்ரிசர்வேட்டட், சில்டு சிக்கன் இஸ் நாட் ப்ரிசர்வேட்டட். வி ஆர் ஒன்லி மெயின்டைனிங் த டெம்பரேச்சர், தட்ஸ் இட். ஓகே மேம், இப்போ நீங்கள் சில்டு சிக்கன் பற்றி சொன்னீங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சிக்கனே சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்குறோம். பட் சிக்கன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, ஏன் அப்படிலாம் நம்ம கருத்துக்கள் கேட்குறோம் மேம்? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இப்போ சிக்கன் வந்துட்டு சாப்பிட்லாமா வேணாமாங்கிறதுக்கு சாப்பிட்லான்னு ஆன்சர் பண்ணிடலாம். அதிகமாக சாப்பிட்லாமா கம்மியாக சாப்பிட்லாமா, யார் சாப்பிட்றா அப்படிங்கிறது தான், ஹூ இஸ் கோயிங் டு கன்சியூம்ங்கிறது தான் இங்கே கொஸ்டின். இப்போ சிக்கன் வந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து சிக்கன் பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ். சிக்கன் நிறையா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து சின்ன குழந்தைங்க வந்து சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்கன்னோ, இல்லை மிடில் ஏஜ் உமனுக்கு பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வருதோ, அந்த காரணத்தினால சிக்கன் அவாய்ட் பண்ணுறாங்க. பட் சிக்கனுங்கிறது வந்துட்டு ஒரு ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான முறையில் வளர்க்கப்பட்ட கோழிகளை சாப்பிடும் பொழுதோ அதில் சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைவ் சிக்கனுக்கும் ஃப்ரோசன் சிக்கனுக்கும் நடுவில் தான் இந்த சில்டு சிக்கன் நிற்குது. இதில் ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை ஸ்டிராய்ட்ஸோ கிடையாது. இட் இஸ் டெஸ்டட் அண்ட் அக்ரிடேட்டட். இது அப்படி இருக்கும்பொழுது இதில் வந்து மக்கள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த பிசிஓடி ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களுடைய நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அத்லெட்ஸ், பிளேயர்ஸ், ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ். இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அத்லெட்க்கு வந்துட்டு நாங்கள் ரெகுலராகவே அவர் 1 கிலோ ஒன்லி போன்லெஸ் அந்த செஸ்ட் போர்ஷன் மட்டுமே கன்சியூம் பண்ணுறாரு. பிகாஸ் அவருக்கு வந்து அதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டயட், 1 kg பர் டே. அப்போ அவர் வந்து எனக்கு என்ன ஆகும்னு கேட்க முடியாது, ஏன்னா இது லீன் ப்ரோட்டீன். அவர் வந்து அதை பேர்ன் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு மசில் பில்ட் ஆகணும், வெயிட் ஏறாது. லீன் ப்ரோட்டீனில் யூ டோன்ட் கெயின் வெயிட், பட் யூ பில்ட் மசில்ஸ். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ யார் கன்சியூம் பண்ணுறாங்கிறதும் நீங்கள் எந்த சிக்கன் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டினே தவிர இதை சாப்பிட்லாமா வேணாமாங்கிற கொஸ்டின் இல்லை. டெஃபினட்டாக சாப்பிட்லாம். கன்சியூம் சில் சிக்கன் விச் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். அண்ட் உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியை டிஃபைன் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 200 grams கன்சியூம் பண்ணலாம். பட் அதே எங்கள் வீட்டில் என்னோட டாட்டர் வந்து ஒரு பிளேயர், ஸோ ஷீ கேன் கன்சியூம் 500 grams பிகாஸ் ஷீ பர்ன்ஸ் எனர்ஜி. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே மேம், நீங்கள் சொன்னீங்க ஒரு 29 இயர்ஸாகவே வந்து ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு சில்டு சிக்கன், இந்த காஃபி ஹவுஸ், இப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இதுக்கு ஸ்டார்டிங்கில் வரவேற்பு எப்படி இருந்துச்சு மேம்? என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள், நோன் சர்க்கிள், இன்க்ளூடிங் மை ஃபேமிலி வந்துட்டு இது தேவையா உனக்கு அப்படிங்கிறது தான் கேட்டாங்க. ஏன்னா அழகாக ஏசி ரூமில் உட்காந்து லேப்டாப்பை தட்டிட்டு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறத விட்டுட்டு எதுக்கு உனக்கு இந்த ப்ரெஷர்ஃபுல்லான ஒரு இது ரோல். அதுவும் வந்து அது கொஞ்சம் சீப்பான ஒரு ஆர்கிடெக்ட்னா ஏதோ ஹையர் லெவலும், காஃபி ஷாப்பு, மீட் ஸ்டோருங்கிறது கம்மியாகவும் பார்த்தாங்க. பட் எனக்கு அப்படி தோணவே இல்லை. எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு திறமை தான் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கிடையாது இல்லையா? ஸோ எனக்கு வந்து பேசிக்காக அப்பார்ட் ஃப்ரம் மை க்ரியேட்டிவிட்டி சென்ஸ் எனக்கு மேனேஜ்மெண்ட் நல்லா வருங்கிறது வந்து என்னுடைய பெரிய நம்பிக்கை. அண்ட் ஐ ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக நான் ஒர்க் பண்ணதுனால இதை நான் என்னுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லோடைய ரெப்ரசன்டேஷனாக தான் நான் அந்த காஃபி ஹவுஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஒரு சிட்டிக்குள்ளே வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்தது வந்து இதுதான், மோர் தென் அன் ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்டுங்கிறது ஒரு க்ளோஸ் சர்க்கிளுக்கு தான் தெரிஞ்சது. ஆனால் எம்சிஹெச் ஓனர் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேருக்கு இங்கே ஐடென்டிட்டியை எனக்கு கொடுத்துச்சு. அஃப்கோர்ஸ் ரொம்ப ப்ரெஷர்ஃபுல்லாக இருந்தது ஃபஸ்ட்டு 6 months மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். ஆனால் எஸ்கேயும் போனாலும் அந்த ப்ரெஷர் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வி நோ ஹவு டு ஹேண்டில் பீப்புள், எப்படி சப்ளையர்ஸ்லேருந்து எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும், ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணணும், அந்த ரொட்டீன்ஸ் அப்படிங்கிறது. ஒன்று என்னென்னா இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்டிங் வந்துட்டு லைக் ஏர்லி ஹவர்ஸ் அண்ட் லேட் ஹவர்ஸ், அது ஒன்று தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள். மிச்சபடி வந்துட்டு இட் பிகம்ஸ் ஒன் ஆஃப் மை பேஷன். ஓகே மேம், இப்போ நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டாக, அதுவும் ஒரு உமனாக இருந்துட்டு இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஆர்கிடெக்ட் பயணம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரே ஒரு ஸ்ட்ரகிள் மட்டும் தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மிச்சபடி வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஐ புட் மை ஹார்ட் ஒர்க் அண்ட் ஐ வாஸ் ரிவார்டட். எனக்கு என்னுடைய கேரியர் பிகினிங்கில் வந்துட்டு வென்எவர் ஐ வாய்ஸ் அவுட் 2 ரீசனுக்காக வந்துட்டு கொஞ்சம் சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று, நான் ஒரு ஃபீமேல் அப்படிங்கிறது. இன்னொன்று, ஐ டோன்ட் ஹாவ் கிரே ஹேர்ஸ். ஏன்னா என்னுடைய பீரியட் நான் 96 பாஸ் அவுட். ஸோ 2000லலாம் வந்துட்டு கிரே ஹேரும் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் இஸ் அ மேட்டர். ஸோ
ஸோ அதனால் என்னோட 35வது வயசில் நான் எம்பிஏ பண்ணேன், டு ஆட் அண்ட் டிகிரி என்னட்டு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆனால் வந்துட்டு நான் பார்க்குற வரைக்கும் ஏஜோ இதுவும் இல்லை. என்னோடய ஆர்கிடெக்சர் கேரியரில் பெருசாக இல்லை, ஃபேமிலிக்காக அப்பப்போ ஒரு பிரேக் எடுக்கிறத தவிர பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணலை. இது ரெண்டும் மட்டும்தான். நிறைய இடங்களில் வந்து லேட் நைட் ஒர்க்ஸ் அண்ட் பீயிங் ஆல்வேஸ் இன் எ மேல் அட்மாஸ்ஃபியர், இதனால் வரக்கூடிய தாக்கங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. அண்ட் ஐ ஹவ் ரிசீவ்ட் கான்ட்ரவர்சி கமெண்ட்ஸ் ஆன் தட் அண்ட் கான்ஃப்ளிக்ஸ் இன்சைட் ஃபேமிலி. பட் ஐ ஓவர்கேம் ஆல் தோஸ் திங். எனக்கு அதை ஸ்ட்ரகிள்னு கூட ஞாபகத்தில் இல்லை இப்போ. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து 35வது வயசில் தான் எம்பிஏவே நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி இருக்க காலத்தில் எல்லா பெண்களுமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து வெளியில் வரும்போதெல்லாம் வந்து ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம நிறைய இடத்துல இப்போலாம் கேட்க முடியுது. ஃபெமினிசம் பற்றி வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரியான டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதை பற்றி? உண்மையாக சொல்லணும், இந்த ஃபெமினிசம்ங்கிற வேர்டே நான் காலேஜ்க்காக சென்னை நோக்கி போனதுக்கப்புறம் தான் ஐ காட் ஃபெமிலியர் வித் ஃபெமினிசம்ங்கிற வார்த்தைக்கு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் ஒரு ஆத்தென்டிக் முஸ்லீம் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கேன். ஸோ டு ப்ரௌட்லி சே, நானும் என்னுடைய சிஸ்டர்ஸும் தான் வி ஆர் த ஃபஸ்ட் கிராஜுவேட், ஃபீமேல் கிராஜுவேட் ஃப்ரம் எங்கள் ஃபேமிலியிலேருந்து. சின்ன வயசில் எங்கள் அப்பா இல்லாமல் போனதுனால எங்கள் அம்மாவுக்கு வந்து கையெழுத்து கூட போட தெரியாது. எங்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் எங்கள் அம்மா கையெழுத்து நாங்களே போட்டுக்குவோம். ஆனால் அவங்க ஒரு முடிவு மட்டும் எடுத்தாங்க அந்த ஸ்ட்ரகிளில், என்ன ஆனாலும் சரி, உனக்கு கல்யாணமே ஆகலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் படித்து தான் ஆகணும், சொந்த காலில் நிற்கணுன்ட்டு. ஸோ அதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன், எனக்கும் என் சிஸ்டர்ஸ்க்கும். ஸோ படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்ட்டு. இன்றைக்கி அஃப்கோர்ஸ் எல்லோரும் படிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஒரு ஏஜில் இன் 90s எனக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா நிறைய கிரிட்டிசம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. பொண்ணை வந்துட்டு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து வளர்க்குற, இவங்களுக்கு திருமணமே ஆகாது, இந்த மாதிரியான சாபங்களை கூட நாங்கள் வாங்கியிருக்கிறோம். பட்டு இன்றைக்கி அப்படி இல்லை. இப்போ என் பொண்ணு வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டு விளையாடுறா, பட் ஸ்டில் ஷீ இஸ் பீங் கிரிட்டிசைஸ்டு பை மை ஓன் ஃபேமிலி. ஒரு இஸ்லாமிக் கம்யூனிட்டியில் எப்படி வந்துட்டு இது மாதிரிட்டு, அது அவளுடைய ப்ரொஃபஷன். பார்க்குறவங்க கண்ணு மட்டும்தான் வித்தியாசப்படுது. அந்த கோர்ட்டுக்குள்ளே யாரும் தப்பாக பார்க்க மாட்டாங்க. வெளியில் இருக்கவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சதுக்காக நம்ம கனவுகளை விட்டுட முடியாது இல்லையா? இட் கோஸ். எங்கள் அம்மா மட்டும்தான் காரணம் நாங்கள் படித்ததுக்கு. வேறு யார் பேரையும் கூட இந்த கிரெடிட்டை நான் வேறு யாருக்கும் கூட ஷேர் பண்ண மாட்டேன். ஷீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன். எழுத படிக்க தெரியாத முத்துக்கனியோட பொண்ணு தான் வந்துட்டு இன்றைக்கி எம்பிஏ மட்டும் இல்லை, இந்த அளவுக்கு வந்துட்டு வெளியே தைரியமாக பிஸ்னஸ் பண்ண முடியுது, என்னால் தனியாக ட்ராவல் பண்ண முடியுது, என் ரெஸ்பான்சிபிலிட்டியை கேரி பண்ண முடியுதுன்னா இட்ஸ் மை மாம். நன் அதர் ஹோல்ட்ஸ் த கிரெடிட் ஃபார் திஸ். ஓகே மேம், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபேமிலி விஷயத்துலையுமே ரொம்ப கண்ணு கருத்துமாக இருந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது இந்த தருணத்தில் என்ன தான் நான் பண்ணாலும் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மூமெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது எப்போ அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு நம்ம பெருமை சேர்க்கும் போது. பட் இப்போ இந்த ஏஜில் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது என்னுடைய டாட்டர்ஸ் அச்சீவ்மெண்ட் பார்க்கும் பொழுது. பிகாஸ் இப்போ ஜுலேகான்னு வெளியே சொல்கிற மட்டும் இல்லை, அவங்க நேம் சொன்னால் கூட இந்த தஞ்சாவூரில் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிளேயராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக, பிகாஸ் தே ஆர் டாப்பர்ஸ் இன் தர் ஸ்கூல் அண்ட் தே ஆர் வெரி குட் கிரியேட்டர்ஸ். எந்த காம்படிஷனுக்குள்ளே என்டர் பண்ணாலும் அவங்க ட்ராஃபி இல்லாமல் வெளியே வந்து நான் பார்த்ததில்லை. என்னுடைய ப்ரவுட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இட் ஆல் டைஸ் வித் மை டாட்டர்ஸ். ஆக்சுவலாக இந்த வீக் ஐ ரிசீவ்ட் அ ரெக்கக்னேஷன் ஃபார் மை ஆர்கிடெக்சர். அந்த ஸ்டேஜில் வந்து என் பொண்ணுங்களோட நின்னா கூட எனக்கு ஒரு செகண்ட் வந்து ஐ ஃபெல்ட் ஐ மிஸ் மை மாம். அவங்க இருந்திருந்தால் வந்துட்டு இந்நேரம் வந்து எந்த ரேடியோவும் இல்லாமல் சொல்லியிருப்பாங்க ஒரு முழுக்க. ஸோ அப்படி அம்மாவை ஃபீல் பண்ணும்பொழுது நான் ஒரு அம்மாவாக வந்து என்னுடைய பொண்ணுங்களுடைய தருணங்கள் தான் எனக்கு வந்து ஐ ஃபீல் வெரி ஸ்பெஷல். ஓகே மேம், இப்போது வந்து நிறைய விஷயங்கள் இங்கே கூட ஷேர் பண்ணிங்க, உமன்ஸ்க்கான விஷயங்கள். ஸோ உங்களோட பிஸ்னஸ் பற்றி நிறைய சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு உமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? நான் இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்ட ஃபெமினிசத்தோட ரிலேட் பண்ண விரும்புகிறேன். ஆக்சுவலாக ஃபெமினிசம் அப்படின்னு எல்லா பெண்களும் நினச்சிக்கிறது என்னென்னா, அவங்க உரிமைக்காக போராடுறது, டு வாய்ஸ் அவுட். ரொம்ப தப்பான ஒரு எண்ணம். உங்களோட உரிமையை நீங்கள் ஏன் பிச்சை கேட்குறீங்க? இட்ஸ் யுவர் ரைட். அதை போய் அடுத்தவங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அந்த நியாய தர்மம் சொல்லுவோம் இல்லையா, இஃப் இட் இஸ் வித்தின் த விஷன் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் எப்படி எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ள ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு புறம்பில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உரிமையும் ஒரு பெண் எடுத்துக்கிட்டானா அது தவறே கிடையாது. அது மட்டும்தான் மிக. ஸோ நான் நேரலுக்கு சொல்ல விரும்பலாம், there will be criticism, use it to grow.
அண்டு இந்த தேவையில்லாமல் இந்த ஃபெமினிசம்லாம் பேசிக்கிட்டு உங்களை டிஸ்ட்ராக்ட்லாம் பண்ணிக்காதீங்க. அதுக்கு பதிலாக எப்படி வளரலாம், என்ன ஹவு டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் வித் ப்ரைட் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சா போகிறோம். எனக்கு என்னோடய ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேருந்து அந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற டாப்பிக்கே எனக்கு பிடிக்காது. என் உரிமையை நான் ஏன் போய் அடுத்தவங்க கிட்ட கேட்கணும்? இட் இஸ் மை ரைட்ஸ். படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதை நான் அடுத்தவங்க கிட்ட போய் என் உரிமைன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, சண்டை போட வேண்டிய இல்லை. படிக்கணும்னா ஒன்று என்கிட்ட வசதி இருக்கணும், இல்லை அறிவு இருக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் அச்சீவ் இட், டோன்ட் கீப் பெக்கிங் ஃபார் திங்ஸ். ஓகே மேம், இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எஃப்எம் நேயர்களுக்குன்னு சொல்கிறத விட ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு 2 பொண்ணுங்களுடைய அம்மாவாக நான் இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்ல தான், எல்லாரும் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் மூழ்கிக்கிட்டே இருக்குங்க. உங்களோட வேல்யூஸ் என்னென்னு புரியாமல் உங்களுக்கே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ வேக்கப் பண்ணுங்க. இன்றைக்கி இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறதோ இல்லை ஒரு மார்க் வாங்குறதோ அச்சீவ் பண்ணுறதோ முக்கியம் இல்லை. பி ஸ்மார்ட் எனஃப் டு சர்வைவ் இன் த சொசைட்டி. அந்த ஒரு ஆட்டிடியூடை வந்து வளர்த்துக்கோங்க. அதுக்கு முக்கியமான 3 விஷயம் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டுருக்குது இந்த ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் செகண்ட் திங் இஸ் த கரேஜ். எல்லாத்துக்கும் அம்மா பின்னாடி போய் ஒழியாதீங்க. உங்கள் குரலை நீங்களே ஒழிக்க வைங்க, அதை தன்னம்பிக்கையோடு ஒழிக்க வைங்க. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் சோர் இன்சைட் த சோஷியல் மீடியா, டூ சம் ஹார்ட் ஒர்க். எங்களோட வாய்ஸை கொண்டு போய் சேர்த்துருங்க, எப்படியாவது அடுத்த ஜென்ரேஷனை காப்பாற்றிடுங்க. இது ஒரு அம்மாவா என்னுடைய பயமும் கூட. பிகாஸ் ஐ see people, my own girls getting drowned inside the Instagram. அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உழைப்பு அளிக்குதோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் உண்டு. ஏன்னா என்னால் டெய்லி வந்து 4 o'clock வேக்கப் பண்ண முடியுது, ஆனால் நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராம் பார்த்தா அவங்களால முடிய மாட்டேங்குது. ஸோ எஃப்எம் நேயர்களுக்கும் இந்த ரேடியோவை அழிய விட்டுடாமல் தயவு செஞ்சு வந்துட்டு அந்த ஃபோன் எடுத்து திருப்பி வச்சுட்டு உங்கள் காதுக்கு வேலை கொடுங்க, கொஞ்சம் படிங்க. ஓல்டு ட்ரெடிஷன் இதை கால் பண்ணால் கூட பரவாயில்ல. ப்ளீஸ் ஸ்டே டு தட், பிகாஸ் தட் கிவ்ஸ் த விஸ்டம் அண்ட் தட் கிவ்ஸ் த நாலேஜ்.